அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். فقد قال الله تعالى والقرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய சங்கைக்கும் உரிய உஸ்தாதுமார்களே, அன்பு மாணவ கண்மணிகளே, வருங்கால ஆலிம்கள் உலமா பெருமக்களே, எல்லாம் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமது உயிரிலும் மேலான கண்மணி முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே நம்மை எல்லாம் பிறக்க வைத்து அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அகில உலக இரட்சகனை அறிந்து புரிந்து இந்த ஜும்ஆவிலே அவனுக்கு மன தூய்மையோடு இஹ்லாஸோடு அல்லாஹுவை வணங்குவதற்கு நமக்கு வழிகாட்டிய அண்ணல் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது துஆ பரக்கத்தோடு இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். மாணவ பிள்ளைகளே, ஒரு சரியான ஒரு காலகட்டத்திலே இஸ்லாம் பயணித்து கொண்டிருக்கின்றன. உலகமே பாத்தில் என்று சொல்லக்கூடிய பாதையிலே போய் கொண்டிருக்கின்றன. உலகமே கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், நஸ்ரானிகளாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாம் என்ன? பாத்தில். இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கு, இந்த உலகத்தில் அரசாட்சி செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் அடிமைப்படுத்தி வாழ வேண்டும், மற்ற நாடுகளை அடிமைப்படுத்தி நாங்கள் தான் மெஜாரிட்டி, நாங்கள் தான் இந்த உலகத்திலே ஆகச் சிறந்தவர்கள் என்று தங்களுடைய மார்க்கங்களை மதங்களை உயர்த்தி அதற்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கொள்ளலாம். அங்கு மனித நேயம், மனித புனிதம், மார்க்கம் அந்த மடையர்களுக்கு இல்லை. யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அடிமைப்படுத்தி கொள்ளலாம். ரஷ்யா உக்ரைனை அடிக்கலாம். அமெரிக்கா நினைத்தால், அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும், அமெரிக்கா நினைத்தால் அகில உலகத்தில் உடனடியாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி படையெடுக்கலாம். இப்படி ஒரு கொடுமையான ஒரு அரசாங்கங்கள் ஆங்காங்கே நிறுவப்பட்டு அவர்கள் இந்த உலகத்திலே பாத்தில் என்று சொல்லக்கூடிய பாதையிலே பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மார்க்கமெல்லாம் இல்லை. அவர்களுக்கு எந்த முந்தைய நபிமார்கள் சொன்ன அத்துணை விஷயங்களையும் விட்டுவிட்டு அவர்கள் என்ன மனதிலே தோன்றியதோ, அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய அந்த குருமார்கள் என்ன சொல்லுகின்றார்களோ, காலத்துக்கு ஏற்றவாறு மார்க்கத்தை மாற்றி அமைத்து அவர்கள் பாவனை செய்து இந்த சமுதாயத்தை வழிநடத்தி வழிகெடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, இங்குதான் நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான வாய்ப்புகளை நமக்கு வழங்குகின்றான். இஸ்லாம் என்ற ஒரு வாய்ப்பு. வெறுமன இஸ்லாத்தில் நாம் இருந்து கொண்டு, வெறுமன நாம் குர்ஆன் ஓதிக்கொண்டு
வெறுமன நாம் அமல்களை படித்து நமக்குள் நாம் சொல்வதற்கு அல்ல இந்த மார்க்கம், நம்மற்குள் பகிர்ந்து கொள்வதற்கல்ல இந்த மார்க்கம். ஒரு சஹாபி அக்ரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நாம் எல்லாம் அடிக்கடி ஹதீஸ் கிரந்தங்களில் வரலாறுகளில் படித்தது தான். அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் சஹாபா பெருமக்கள் எந்த திசையிலே தங்களுடைய வாகனங்கள் இருந்தனவோ அந்த திசையை நோக்கி முழு உலகத்திற்கு சென்று அங்கு உணவு கிடைக்குமா, விசா கிடைக்குமா, விமானத்தில் போகுவோமா, எதிலே போகுவோம், அங்கு என்ன எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள், ஏதாவது குடும்பத்தை விட்டு செல்கின்றோமே என்ற கவலையெல்லாம் இல்லை அவர்களுக்கு. ஒரே நோக்கம் அல்லாஹுவை இந்த உலகத்திலே பறைசாற்றுவது, பாத்திலை அழிப்பது. இதுதான் அந்த சஹாபாக்களுடைய நோக்கமாக இருந்தன. கண்ணியமிக்க அன்பு மாணவ பிள்ளைகளே, நமக்கும் அதுதான் நோக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்திலே ஆட்சி அதிகாரங்களை வைத்து கொண்டு இஸ்லாத்தை அடிபணிய வைக்க நினைக்குகின்றார்கள், முஸ்லிம்களை கொல்வதற்கு துணிகின்றார்கள். எந்த காரணமுமே இல்லை. அப்பாவி மக்களை கொல்ல வேண்டும், அப்பாவி மக்களோடு படையெடுக்க வேண்டும். அவர்களிடத்திலே நாம் சண்டை காட்சிகளிலே பார்க்குகின்ற நேரத்தில் 2 பைல்வான் மோதுகின்றார், நேருக்கு நேர் மோதுகின்றார். பிள்ளைகள் எல்லாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். அதில் என்ன தெரிகின்றது? ஒரு பைல்வானுக்கு நிகராக இன்னொரு பைல்வான் இருக்குகின்றார். அவன் ஒன்றும் நோஞ்சான் அல்ல, இவனும் பைல்வான், இவனுக்கும் அந்த கேட்டகரி இருக்குகின்றது. 2 பேருடைய தரம் ஒரே தரத்திலே மோத வைக்குகின்றார்கள். அப்படி மோதுகின்ற நேரத்திலே வெற்றி யாருக்கு, தோல்வி யாருக்கு? ஆனால் இங்கே இஸ்லாத்தின் மீது படையெடுக்கக்கூடியவர்கள் அப்படி அல்ல. அவர்களிடத்திலே ஆயுதங்கள் இல்லை, அவர்களிடத்திலே நாம் சென்று தாக்கினால் அவர்கள் அப்படியே அடிபணிந்து விடுவார்கள் என்று சொல்லி, கண்ணியமிக்கவர்களே, முழு உலகத்திலே இஸ்லாத்தை நோக்கி, வெறும் பலஸ்தீன் மட்டுமல்ல, முழு உலகத்திலே எல்லா அக்கிரமக்காரர்களுடைய அனைத்து நோக்கங்களும் இஸ்லாத்தை அடிபணிய வைக்க வேண்டும். வேற எந்த நோக்கமுமே கிடையாது. இஸ்லாத்தை அடிபணிய வைக்க வேண்டும், முஸ்லிம்களை இல்லாமலாக்க வேண்டும். அவர்கள் தொழுகை, கலிமா, நோன்பு, ஜக்காத்து, எது போதைப் பொருள் ஹராம் என்று சொல்லுகின்றார்கள், நாம் குடிப்பதை அவர்கள் ஹராம் என்று சொல்லுகின்றார்கள், நாம் எதை சங்கையாக நினைக்குகின்றோமோ அதை அவர்கள் அசிங்கப்படுத்துகின்றார்கள் என்று சொல்லி இந்த முழு உலகத்துடைய ஆட்சி அதிகாரங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. கண்ணியமிக்க மாணவ பிள்ளைகளே, நீங்கள் உருவாக வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக? ஆட்சி அதிகாரம் வெறும் ஆலிமாக உருவாகக்கூடாது. வருகின்ற காலத்திலே ஆட்சி அதிகாரங்கள் நமது கையிலே வர வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் இன்ஷா அல்லாஹ் உருவாக வேண்டும். அண்ணலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டுகள் இருந்தாங்க. 13 ஆண்டுகள் தீனுடைய பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மக்களுடைய தொல்லைகளை பொறுத்து கொண்டார்கள், அந்த மக்களுடைய கஷ்டங்கள் கொடுப்பதை பொறுத்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு? நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹிந்து பெருமக்கள், அதாவது அபூ தாலிப் போன்றவர்களை சேர்த்து அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, அதுபோன்றுதான் இன்றைய நிலைமையும். யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு ஆதரவு கொடுக்கப்படுகின்றதோ, யாரின் மூலமாக ஆதரவு கொடுக்கப்படுகின்றார்களோ, அது இந்தியாவாக இருக்கட்டும், முழு உலகமாக இருக்கட்டும், இஸ்லாமிய நாடுகளுக்கு எந்த ரீதியிலும் எந்த ஒரு கல்வி ரீதியில் முன்னேறிவிடக்கூடாது. கல்வி ரீதியிலே அவர்கள் பின்தங்கியே இருக்க வேண்டும். அவர்கள் இன்னும் ஆட்சி அதிகார ரீதியிலே பின்தங்கியே இருக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை. கண்ணியமிக்கவர்களே, அதற்கு இஸ்லாமியர்களுக்கு யார் ஆதரவு கொடுக்குகின்றார்களோ, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களே என்று சொல்லி அவர்களையும் மட்டப்படுத்தப்படுகின்றது. கண்ணியமிக்கவர்களே, நாம் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். இஸ்லாம் யாரையாவது கொல்ல சொல்லுகின்றதா?
இல்லை. இஸ்லாம் மது குடிக்க சொல்லுகின்றதா? இல்லை. இஸ்லாம் போதைப் பொருளை உபயோகிக்க சொல்லுகின்றதா? இல்லை. இஸ்லாம் பொய் சொல்லுகின்றதா? இல்லை. இஸ்லாம் அநியாயங்கள் அக்கிரமங்கள் ஏதாவது செய்ய சொல்கின்றதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை 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 என்பதை தவிர இல்லை. இந்த மார்க்கத்தில் அது போன்ற எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. ஹக்கு சுப்ஹானஹு தஆலா உண்மையிலுமே அற்புதமான ஒரு மார்க்கத்தை இந்த மார்க்கம் இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றார். கண்ணியமிக்கவர்களே, இதற்கு எதிரானவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், இதற்கு இறை கொள்கைக்கு எதிரானவர்கள், அந்த இறை கொள்கையில இல்லாததின் காரணமாக அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாம் அவர்களை மட்டுப்படுத்துவது, அவர்களை கட்டுப்படுத்துவது, அவர்களை தடுப்பது, இப்படிப்பட்ட ஒரு சூழல் கால சூழல் போய்கொண்டிருக்கின்றன. இங்கே நாம் உருவாகுகின்ற நேரத்தில் முழு உலகத்துடைய ஒரு ஆட்சி அதிகாரமிக்கவர்களாக நாம் உருவாக வேண்டும். அதைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இவ்வளவு துன்பங்களை தாங்கி மதீனாவிற்கு செல்லுகின்ற நேரத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு அதிகாரத்தை வழங்கு என்று துஆ செய்துவிட்டு சென்றார்கள். அதிகாரத்தை வழங்கு. வெறும் ஆலிமாக இருந்தால் இந்த சமுதாயத்திலே பத்தாது. வெறும் ஆலிமுடைய சம்பளம் என்ன? கழிந்த மாதத்திலே மஜ்லிஸ் மதாரிஸிலே தீர்மானிக்கப்பட்டன 20,000 ரூபாய் ஆலிம்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக. நான் கேட்குகின்றேன், இந்த 20,000 ரூபாயை வைத்து நிர்வாகிகளே உங்கள் குடும்பங்களை நடத்த முடியுமா? இந்த 20,000 ரூபாயை வைத்து உங்களது செலவுகள், ஒரு நாளுடைய செலவு என்ன? ஒரு நாளுடைய வருமானங்கள் என்ன உங்களுக்கு? கண்ணியமிக்கவர்களை சிந்தனை செய்து பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கின்றன. ஆலிம்கள் தன்னை வருத்திக் கொள்கிறார்கள், தன்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொள்கின்றார்கள், தனது வீட்டுடைய செலவினங்களை எல்லாம் சுருக்கிக் கொள்கிறார்கள். தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, ஏதாவது ஒரு ஹாஜியார் இடத்திலே சென்று எனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, ஏதாவது உதவி செய்யுங்கள், எனது சகோதரிக்கு திருமணம், எனது மகளுக்கு திருமணம் என்று கெஞ்சக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வருகின்ற நாட்களிலே அதை அல்லாஹ் இல்லாமலாக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஹதீஸ் ஷரீஃபிலே படிக்குகின்ற நேரத்தில் அவர்கள் வியாபாரம் மிகப்பெரிய அந்தஸ்திலே உடையவர்கள், அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்துடையவர்கள். அவர்கள் ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கான ஆலிம்களை, நூற்றுக்கணக்கான பேர்களை தன்னோடு ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வார்கள். அவர்களை பற்றி சொல்லப்படுகின்றது, ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லப்படுகின்ற நேரத்திலே அவர்களுடைய அந்த பொருட்களை எல்லாம், அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த காசு பணங்களை எல்லாம் மூட்டையாக கட்டி வைத்துக் கொள்வார்கள். ஹஜ்ஜுக்குரிய செலவினங்களையும் வழங்குவார்கள். பிறகு ஹஜ் செய்து முடித்துவிட்டு திரும்ப வருகின்ற நேரத்தில் அவர்களை எல்லாம் அழைத்து, அந்த ஆலிம் பெருமக்களை, அந்த தன்னோடு ஹஜ் செய்தவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்துவிட்டு அவர்கள் கொடுத்து வைத்த அந்த காசு பணங்களை, அந்த ஹஜ் செய்வதற்காக கொடுத்த விஷயங்களை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து இன்னும் அன்பளிப்பு செய்வார்களாம். அது மட்டுமல்ல, ஆலிம்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த ஆலிம்களுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டு, நீங்கள் தீனுடைய விஷயங்களிலே கவனம் செலுத்துங்கள், உங்களது வீட்டுடைய விஷயங்களை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில் நான் மாதம் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்வார்களாம். கண்ணியமிக்கவர்களே, இது போன்று உயர்ந்த மகான்களுடைய மார்க்கம் இந்த மார்க்கம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வரக்கூடிய நேரத்திலே நாம் இந்த நேரத்திலே உருவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவிலிருந்து ஆட்சி அதிகாரங்களோடு நாம் வெளியே வர வேண்டும். வெறும் ஆலிமாக வந்தால் பிரயோஜனம் இல்லை. வெறும் ஆலிமாக வந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு இந்த சமுதாயமும் நம்மை குறைத்து விடுவார்கள். அதாவது வழிகேட்டவர்களும் நம்மை குறைத்து மதிப்பிடுவார்கள். ஆகவே கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, உலமாக்கள் ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கு இருக்கக்கூடிய நேரத்திலே, அதாவது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கல்வி என்பதை மார்க்க கல்வியிலே எல்லாம் வைத்து விட்டான். எதுவெல்லாம் கல்வியோ அதை மார்க்க கல்வியோடு படித்துக் கொள்ளலாம், தவறு கிடையாது. அது பிஎஸ்சியாக இருக்கட்டும், எம்பிபிஎஸ் ஆக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும்,
அது மார்க்கத்தோடு. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த மாதம் அவர்களை பிறந்த மாதம் என்பதாக சொல்லுகின்றார்கள். அது கிடையாது. இருந்தாலும் அதை சார்ந்தவர்கள், அதை சார்ந்த அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சார்ந்த அந்த மக்கள் எதை எடுத்துக்கொண்டார்கள்? மருத்துவத்துறையை எடுத்துக்கொண்டார்கள். மக்கள் எல்லாம் சிரமப்படுகின்ற அந்த மருத்துவத்துறையை எடுத்து கையிலே வைத்து அதை அவர்கள் செவ்வன செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, அது எல்லாம் உட்பட்டது தான் இஸ்லாம். ஒவ்வொரு போரிலும் நாம் கேள்விப்படுகின்றோம், சஹாபி பெண்மணிகள் சென்று அவர்களுக்கு, அந்த சஹாபா பெருமக்களுக்கு, அங்கே அடிபட்டு கிடக்கக்கூடிய அந்த சஹாபா பெருமக்களுக்கு அவர்கள் மருத்துவ உதவி செய்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, அதே போன்று எல்லா படிப்புகளும் இஸ்லாத்திற்கு உட்பட்டது தான். எதை நாம் படிக்க வேண்டும், எதை நாம் இழக்க வேண்டும். ஆகவே கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, நாம் மார்க்க கல்வியை படிப்பதோடு இந்த உலகத்துடைய மற்ற விஷயங்களையும் படித்து கொண்டு நாம் வெளியே வரக்கூடிய நேரத்திலே ஒரு சாதாரண நிலையிலே நாம் வந்துவிடக்கூடாது. மாறாக ஒரு அதிகாரத்தோடு, ஒரு ஆட்சிக்கு உட்பட்டு நாம் வெளியேற வேண்டும். வருகின்ற காலம் இருக்குகின்றதே, அப்படிப்பட்டவர்களுடைய தேவையை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் நமது மக்களே எதிர்ப்பார்கள். நமது மக்களே இன்னும் ஏனென்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் வட்டி நுழைந்து விட்டன. எல்லா விஷயத்திலும், வீட்டை குடியிருக்கக்கூடிய விஷயத்திலே லோன் வந்து விட்டன. அதற்கு காரணம் என்ன சொல்லப்படுகின்றது? லோன் வாங்கவில்லை என்று சொன்னால் எனக்கு ரெய்டு வந்துவிடும். அதாவது என்னை விசாரிப்பார்கள், எங்கிருந்து இந்த பணம் வந்தது என்று சொல்லி. அதற்காக நான் லோன் வாங்குகின்றேன். கண்ணியமிக்கவர்களே, இது ஒரு விஷயத்திற்கல்ல. தொழில் விஷயத்துக்கு வாங்குகின்றார்கள், வாகன விஷயத்திற்கு வாங்குகின்றார்கள், விவசாயத்துக்கு வாங்குகின்றார்கள். இப்படி எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வட்டி என்ற மாயை வந்துவிட்டன. இன்னும் கொஞ்ச நாளில் வட்டியை பற்றி எங்கேயும் பேச முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும். இது போன்று ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு நாம் பேசுகின்ற நேரத்திலே அதை நமது சமுதாயத்தை சார்ந்தவர்களை எதிர்க்கக்கூடியவர்களாக நவுதுபில்லா ஆகிவிடுவார்கள். ஆகவே கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, நாம் வெளியே வரக்கூடிய நேரத்திலே ஆலிமுடைய இந்த படிப்பை முடித்து நாம் வருகின்ற நேரத்திலே நாம் அதிகாரத்தோடு அல்லாஹுடைய கிருபையினால் நல்ல முறையில் இந்த மார்க்கத்தை விளங்கி ஓதி படித்து நல்ல ஒரு பட்டங்களை பெற்று நாம் பல துறைகளில் வர வேண்டும். அதுதான் நம்முடைய ஹாஜத். பல துறைகளில், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது கலெக்டராக இருக்கட்டும், இன்னும் மாவட்ட கல்வி அதிகாரியாக இருக்கட்டும், இன்னும் மாவட்டத்தை சார்ந்த கருவூலங்களை சார்ந்த கஜானாவுடைய பொறுப்பாக இருக்கட்டும். கண்ணியமிக்கவர்களே, அதுவெல்லாம் ஒரு ஆலிம்கள் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் மனித சமுதாயமே தலை தோங்கும். இல்லை என்று சொன்னால் போதை என்ற பாதையிலே பயணிக்கக்கூடியவர்கள் இன்று அந்த மக்களை விட நமது சமுதாய வாலிபர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் போதை என்ற பாதையிலே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடுமையான போதையுடைய கலாச்சாரம். எப்படி இந்த சமுதாயத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகின்றது என்று தெரியவில்லை. பிள்ளைகளை காப்பாற்ற முடியவில்லை. அதே போன்று வாலிப பெண் பிள்ளைகளை காப்பாற்ற முடியவில்லை. அவர்களிடத்திலே செல்போன் என்ற அந்த விஷயம் சமீபத்திலே 2 தினங்களுக்கு முன்பாக கூட ஒரு பெண் கொல்லப்பட்டால் நாகர்கோயில் பக்கமாக, தென்காசி பக்கமாக, இதோ இந்த நெட்வொர்க் விஷயமாக. அதே போன்று நேற்றைய தினம் சில லட்சங்களை ஒரு பெண் தன் கருப்பையும் இழந்து தனது லட்சங்களையும் இழந்து விட்டால் ஒரு பெண். கண்ணியமிக்க ஆலிம் பெருமக்களே, நாம் உருவாகுகின்ற நேரத்திலே சத்தியமிக்கவர்களாக, வீரியமிக்கவர்களாக, அதிகாரமிக்கவர்களாக அல்லாஹுடைய கிருபையினால் ஆட்சி அதிகாரங்களுடைய எண்ணம் கொள்ளுங்கள். உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கடைசி நேரத்தில் அவர்களை படையை அனுப்புகின்ற நேரத்தில் அந்த படையோடு பயணிப்பதற்கு மூத்த சஹாபாக்கள் தயங்கினார்கள். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன? உஸாமா தகுதி மிக்கவர் தான், நீங்கள் அவர்கள் கூட பயணிங்கள், போர் செய்ய கிளம்புங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நாம் நியத்து வைக்க வேண்டும். எப்படி உருவாகுகின்றோமோ என்று நியத்து வைக்க வேண்டும். யா அல்லாஹ்,
என்னை ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு ஆலிமாக ஆக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பொழுது ஓதிய அந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஆகவே இல்லாமல் அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு தஆலா வருங்கால ஆலிம்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆலிம்களாக அல்லாஹ் உருவாக்கி அருள் புரிவானாக. அதிகாரமிக்க ஆலிம்களை உருவாக்கி அருள் புரிவானாக. இந்த உம்மத்தை சார்ந்து வழிநடத்தக்கூடிய ஆலிமாக நம்மை உருவாக்கி அருள் புரிவானாக. உம்மத்துடைய அனைத்து பாத்தில்களை விட்டும் அல்லாஹு தஆலா நமது ஈமானை பாதுகாத்து அருள் புரிவானாக. எம்பெருமானார் முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் கொண்டு வந்த இந்த தீனை கடைசி மனிதன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.